மச்சான் என்னாச்சு என்ன பிரச்சனை? நீங்க ரொம்ப நாளா வாங்கணும்னு பிளான் பண்ணல மச்சான். ஆமா ப்ராப்பர்ட்டியை வேற யாரோ வாங்கிட்டாங்கடா. அதான் ஆனந்தி ஒரே அப்செட்டா இருக்கா. இதுதான் மூஞ்சி தெரிவிச்சு. ஓகே அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராப்பர்ட்டி அது. அவளுக்கு அது ஒரு ட்ரீம். எப்படி இருக்கணும்ல இருந்து எங்க இருக்கணும், கிட்ஸை எங்க சேர்க்கணும், என்ன கார் வாங்கணும், இவ்வளோ ஏன் நான் எவ்வளோ சம்பாதிக்கணும் வரைக்கும் ஒரு லிஸ்டே போட்டு வச்சிருக்காங்க. பார்த்துக்கோயேன். அந்த லிஸ்ட் எல்லாம் டிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேபியே பிளான் பண்ணணுமா. நீயே சொல்லு மச்சான், ஊர் எல்லாரும் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் குழந்தை பெற்றுக்கிறாங்களா என்ன? இவன் மட்டும் ஏன்டா இப்படி இருக்கா? செம்மையா இருக்காடா. சரிடா கொஞ்சம் லைட்டா டிஸ்டர்ப் ஆயிட்டேன், சாரி. சொல்லுச்சா இப்போ என்ன இல்லை என்ன அந்த ஒரு ஸ்டப்பனா இருக்கு. விடு பார்த்துக்கலாம். ஹலோ டாக்டர். Hi Anand, how are you man? ஐம் குட் டாக்டர். Good. Congrats man. ஃபார் வாட்? Don't joke that. You're going to be a father soon. பேசி என்னாச்சு? ஆனந்தி பிரெக்னெண்டா இருக்காடா. என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கா. நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அவளை? விடு கவலைப்படாத. தப்புதான். பட் இருந்தாலும் எனக்கு என்னமோ அவ பக்கமும் நியாயம் இருக்காங்க. எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்றது நல்லது தானே. அது குழந்தையா இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி பிளான் பண்ணி பண்றது பெட்டர் தான் மச்சான். அவளும் கொஞ்சம் கூல் ஆகட்டும். பார்க்க ஆமா என்ன என்ன லிஸ்ட் அது? ஏதோ லிஸ்ட் முடிச்சாதான் போயிட்டே இருக்கு. இது முடிச்சாதான் குழந்தையா? ரொம்ப கஷ்டம்டா. சரி குடி குடி காப்பி குடி.